குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த செடி பொட்டேட்டோ செடி, இதை நான் ஒரு மாதம் முன்னாடி போட்டேன். அப்புறம் சின்ன சின்னதாக வளர்ந்து இவ்வளோ பெருசு வந்துடுச்சு. இது இன்னும் மொத்தம் 2 அடி 3 அடி கிட்ட 2 அடி 3 அடி கிட்ட கூட வரும். இது வந்து தளர்வாக இருக்கணும் மண், அப்போ தான் நம்ம கிழங்கு வரும்போது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கொஞ்சம் டைட்டான இதில் தான் போட்டிருக்கேன். இருந்தாலும் கொடி விழுந்துடும். அது செடி தான், அது கொடி இல்லை. ஆனால் படக்குன்னு முறிஞ்சு விழுந்துடும், காற்றடிச்சா கூட. அதனால அதுக்கு ஒரு குச்சி நட்டு வச்சுருக்கேன். சரிங்களா? இது காய் வர்றதுக்கு 3 முடிஞ்சு 4 மாதம் ஆகும்போது தான் நல்லா காய் வந்து வரும். நான் இதுக்கு முன்னாடி மணலில் போட்டு எடுத்து கிட்டத்தட்ட 1 கிலோ மேலே வச்சு எடுத்துருக்கிறேன் ஒரே செடியில். சரிங்களா? பார்த்துக்குங்க. ஒரு சின்ன தொட்டியும் கொஞ்சம் பால்கனியில் இடமும் இருந்தால் போதும். மணல் மாதிரி லூஸ் மண் இருக்கிறத போட்டு ஒரு உருளைக்கிழங்க நட்டு வைங்க. ஒரு 4 மாதம் பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுருங்க. இதில் ஒரு பூ கூட வரும். நிறைய பேர் பார்த்ததில்லைங்கிறாங்க, ஏன்னா பார்த்துருக்கேன். இது 4 மாதம் கழித்து நல்ல கிழங்கு வரும். ட்ரை பண்ணுங்கள், வீட்டிலே நமக்கு கிடைக்கும்ல ஆர்கானிக்காக, எந்த கெமிக்கல் உரமும் போடாமல். சரிங்களா? பிடிச்ச லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.